ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வியாமினியோட பாடி லோஷன் அண்ட் மொரிங்கா க்ரீம், அதுக்கப்புறமா க்ளோ அப் நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், பிபி க்ரீம், இதோட பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த ஸ்க்ரீன்ல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து ஒரு பார்லர் போயிட்டு தான் நம்ம வந்து ஒரு பார்லரோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து நல்லா அழகா இருப்போம், நம்ம அழகா மேக்கப் பண்ணிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். ஸோ நார்மலான டைம்ல பண்ணாதவங்க கூட பார்லர் போவாங்க. எப்போனா ஒரு ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், இல்ல நம்ம மேரேஜ்க்கு போறோம்னாலுமே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே மேக்கப்போட ஃபுல் மேக்கப்போட தான் வந்து போறாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து எல்லாருமே பார்லர்ஸ்க்கு போக தான் விரும்புறாங்க. அந்த மாதிரி சமயத்துல மட்டுமே நம்ம வந்து அழகா இருந்தா போதுமா? இல்ல. ஸோ எவ்ரிடே எல்லா நாளுமே வந்து நம்மளுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து தேவை. மேக்கப்ன்றதை விடவும் பாத்தீங்கன்னா இப்ப வியாமினி கிரீம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அந்த கிரீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரீம். சாதாரணமா நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து மல்டி பர்பஸ்னு ஒரு கிரீம் இருந்துச்சு. அதுவே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தான் நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து நம்ம அதோட ஃபீட்பேக்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த யாமினி மொரிங்கா கிரீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போற எல்லாருமே, அதாவது நம்ம ஷாப்ல இருந்துனாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட நம்ம சொல்லி பண்ணாலும் சரி, வாங்கிட்டு போற எல்லாருக்குமே வந்து அது ஒரு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஏன் அப்படின்னா அதுல எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்ல. அதுல முக்கியமான இன்கிரீடியன்ட் அப்படிங்கிற அந்த மொரிங்கா ஆயில், அதாவது முருங்கையில இருந்து எடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ட். அந்த எக்ஸ்ட்ராக்ட் என்ன கொடுக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணாம நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கின்னோட டோனை மாத்தி கொடுக்குது. அதாவது கலர் மட்டும் இல்ல, அதுல வந்து நம்மளுக்கு முக சுருக்கங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபீட்பேக், கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருந்தா, முக சுருக்கங்கள் இருக்கிறவங்களுக்கும் அந்த முக சுருக்கம் கம்மியா இருக்கு. முகத்துல வந்து சில அந்த அதாவது ஒரு சாஃப்டா இருக்காது, சருமம் வந்து ஒரே மாதிரி இருக்காது, மேடு பள்ளமா இருக்கும். அதாவது பருக்கள் வந்து அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பள்ளங்கள் வந்திருக்கலாம், அது சரியாகுது. அது மட்டும் இல்லாம ஸ்கின்னே வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா மாய்ஸ்சரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தொட்டோம்னா நமக்கு வந்து அந்த சாஃப்ட் ஃபீல் இருக்கும் அந்த ஸ்கின். அந்த மாதிரி இருக்கு. நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதாவது காலையிலயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த கிரீமை வந்து, நைட் கிரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் நீங்க தூங்க போகும்போது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நம்மளோட டீ ட்ரீ ஆயிலோட ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த கிரீமை கொஞ்சமா கையில எடுத்து லேசா மசாஜ், ரொம்ப பெரிய மெனக்கடலாம் வேணும், ஒரு ஒரு ஒன் மினிட்ல முடிஞ்சிடும் இந்த ஒர்க் நமக்கு. அதை பண்ணிட்டே டெய்லி பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வந்து 100% நல்ல ரிசல்ட் ஒரு 1 வீக்ல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முருங்கையோட பாடி லோஷன் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கிட்ட நமக்கு சியோனா பாடி லோஷன் இருக்கு ஆர்சிஎம்ல ஏற்கனவே. பட் இந்த பாடி லோஷன் எப்படிப்பட்ட ஒரு பாடி லோஷன் அப்படின்னா, அந்த முருங்கை சாரி சார், ஒரு கால் வந்துச்சு. இப்போ பாடி லோஷன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வின்டர், அதாவது குளிர்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, இது வந்து ரெண்டு எல்லா காலத்துலயுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும் இந்த பாடி லோஷனை. இப்போ தினசரி இதை யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம வந்து சில இப்ப வெளியே வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயில் காலத்துல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து சீக்கிரத்துல வந்து கருப்பாயிடும். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரோம்னாலும், வண்டியில போறோம் அப்படின்னா கூட கையில இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாயிடும் சீக்கிரமா. இப்ப இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சீக்கிரமா கருப்பாகாம இருக்கு. சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் இதுல இல்ல அப்படின்னா கூட, ஆனா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது இந்த பாடி லோஷன். ஸோ லேடிஸோ ஜென்ஸோ 2 பேருமே வந்து இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்றதுனால வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து இப்ப வெயில்ல போயிட்டு வந்தாலே வந்து ஒரு மாதிரி ரேஷ் மாதிரி வரும், இல்லைன்னா ரெட் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த பாடி லோஷனை தொடர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ண முடியாது. கை கால் எல்லாம் நம்ம க்ரீம் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு ஆனா நம்ம வந்து பாடி லோஷன் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீசோலோட க்ளோ அப் வந்து டோனர், அதே சமயத்துல வந்து கிளென்சராகவும் யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கிரீம் மாதிரி, ஒரு மல்டி பர்பஸான ஒரு ஸ்ப்ரேன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் மட்டும் இல்லாம நேச்சுரல் லாக்டிக் ஆசிடும் இருக்கிறதுனால நம்ம இதை மட்டுமே, அதாவது குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பவுடர் போட்டா கூட நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கண்டினியூஸா டெய்லி இதை மட்டும் யூஸ் பண்ணும் போதே நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அது மாதிரியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெயில் பெயிண்ட், இப்போ புதுசா வந்திருக்க நம்மளோட மேட் பினிஷோட நெயில் பெயிண்ட்,
ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நான் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன், 2 செட் போட்டு வச்சிருந்தேன். ஒரு செட் ஏற்கனவே சேல் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸ், டிஎஸ், எங்க பர்சனல் யூஸ் அந்த மாதிரியே எடுத்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மேட் ஃபினிஷ்ன்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நிறைய பார்லர்ஸ்லாம் நம்ம போனோம் பெடிக்யூர் பண்ணோம்னா அவங்க வந்து அந்த மேட் ஃபினிஷ் நெயில் பாலிஷ் போடுவாங்க. அதை வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு அந்த மேட் ஃபினிஷ். ஸோ அதை இப்ப ட்ரெண்ட் என்ன இருக்குன்றதும் விடவும் மேட் ஃபினிஷ்ன்றது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேடம் கீசோல்ல இருந்து நமக்கு வந்து அந்த மேட் ஃபினிஷோட நெயில் பாலிஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து நியான் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, இந்த நெயில் பெயிண்ட்ல வந்து 21 ஃப்ரீ கெமிக்கல்ஸ். ஆல்ரெடி நமக்கு வந்து 9 ஃப்ரீ கெமிக்கல்ஸ் இருந்துச்சு, 14 ஃப்ரீ இருந்துச்சு. இந்த நெயில் பாலிஷ் வந்து பாத்தீங்கன்னா 21 ஃப்ரீ நெயில் பெயிண்ட். அதாவது 21, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்டை நல்ல விதமா நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம நெயில் பாலிஷே எடுத்துக்கலாம். ஏன்னா 9 ஃப்ரீ இருந்துச்சு, ஸ்டார்டிங் பண்ணதே வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீயா கொடுக்கணும், 9 ஃப்ரீ பண்ணாங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12 ஃப்ரீ, அதாவது 14 ஃப்ரீ கெமிக்கல் வந்தது. இப்போ அதை விடவும் ரொம்ப பெஸ்டா வந்து இந்த நெயில் பெயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 21 ஃப்ரீ கெமிக்கல்ஸ். அதாவது பெஸ்ட்டை வந்து இன்னும் பெஸ்ட் ஆக்குறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து நம்ம கம்பெனி எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இதுவும். அதே மாதிரி நம்ம நார்மலா லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க மார்க்கெட்ல. அதே சமயத்துல நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஸோ நார்மலி புல்லட் லிப்ஸ்டிக்னு சொல்ற நார்மல் ஃபர்ஸ்ட் வந்த லிப்ஸ்டிக், அதுக்கப்புறமா லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ட்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிக்விட் லிப்ஸ்டிக், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மேட் லிப்ஸ்டிக். ஸோ மேட் லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புல்லட் லிப்ஸ்டிக்கோட எஃபெக்டும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். அதாவது நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்டும் வந்து அந்த மேட் லிப்ஸ்டிக்ல கிடைக்கும். அது மாதிரி அதை எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப ஸ்லீக்கா ரொம்ப அழகா இருக்கும். அது பாக்குறவே நல்லா இருக்கும். ஒரு ஐலைனரோட பாக்கெட் மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ அது வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, அது ரெண்டு போடுறதுக்கு அந்த ட்விஸ்ட் பண்ணி போடுறது நமக்கு பிடிக்கும். புல்லட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும், ஹாஃப் சைஸ்ல இருக்கும். இது வந்து பென்சில் மாதிரி ரொம்ப அழகான ஒரு லிப்ஸ்டிக். அதோட கலர்ஸுமே ரொம்ப நல்ல, எப்படி சொல்றதுன்னா, இப்ப நமக்கு புல்லட் லிப்ஸ்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரிடா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷைனிங் ஒரு கலர் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா இருக்கும். அதாவது சாஃப்டா போட்டது மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மேட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மேட் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப சாஃப்டா அப்படி பட்டர், அதாவது வெண்ணெய் நம்ம வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல விட்டமினியும் நிறைய சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த லிப்ஸும் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே சமயத்துல அந்த கலர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அதை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் மேட் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நல்ல வந்து ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ப்ராடக்ட். அதுல வந்து அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ 5 ஷேட்ஸ் வருது, நமக்கு வந்து 5 ஷேட் வருது அந்த மேட் லிப்ஸ்டிக்ல. எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா லிக்விட் லிப்ஸ்டிக்கும் இருக்கு, அதுல இப்போ லிக்விட் லிப்ஸ்டிக்லயும் பாத்தீங்கன்னா நியூவா ரீசெண்டா நியூட் ஷேட் அப்படின்றது வந்து ட்ரெண்டா இருக்கு. எல்லாருமே இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூட் ஷேட்ஸ் தான் போடுறாங்க அந்த லிப்ஸ்டிக்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நியூடுன்றது என்னன்னா, அதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர், அது எதுலையுமே சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கலர் நியூடுன்றது. ஸோ அந்த நியூட் ஷேட்ல நமக்கு லிக்விட் லிப்ஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டார்க்கா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்லலாம், அது வந்து நம்ம கம்மியா போடலாம் அப்படின்னு சொல்றதை விடவும், நம்ம வந்து லிப்ஸ்ல வந்து நம்மளோட பிபி கிரீம், அடுத்தது இருக்கிறது பிபி கிரீம் தான். அந்த பிபி கிரீம் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் லிப்ஸ்ல. அதாவது முகத்துல போடுறது மட்டும் இல்லாம லிப்ஸ்லயும் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கு மேல நீங்க காம்பேக்ட் கூட போட்டுக்கலாம், பவுடரும் போட்டுட்டு கூட நீங்க நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டார்க்கா ரொம்ப பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் லைட்டா இதுவா தெரியும், மைல்டா தெரியும். ஸோ இதுவும் வந்து ஒரு டிப் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் நிறைய நேரம் நிக்குது, ஆனா வந்து அது ரொம்ப டார்க் ஷேடா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் டார்க் ஷேட் பிடிக்கும்னு அதை வாங்கவும் செய்யறாங்க. ஸோ யாருக்கு எப்படி தேவையோ, அப்போ இப்ப எனக்கு லிக்விட் லிப்ஸ்டிக் தான் வேணும் ஆனா இது டார்க் ஷேடா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அவங்களுக்கு வந்து சரி ஓகே, அப்போ நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக்கோட பெனிஃபிட்டும் கிடைக்கும், அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டார்க்காவும் தெரியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா பிபிக்யூ. ஸோ நம்ம வந்து பேசிக்கா நம்ம க்ளோ அப் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட மொரிங்காவோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டு
ஒரு பிபி கிரீமோட ஒரே ஒரு டிராப், ரொம்ப கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ணாலே போதும். பிபி கிரீம் ஒரே ஒரு டிராப் எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு பவுடர் போட்டுட்டு போனா, நார்மல் பவுடர் போட்டா கூட போதும், காம்பாக்ட் கூட போட வேணாம், ஒரு பவுடர் போட்டா கூட நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன ப்ரொடெக்ஷன்லாம் கிடைக்குது அப்படின்னா, நம்ம க்ளோ அப் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ், நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த போர்ஸ் அப்படின்னு சொல்ற சின்ன சின்ன நுண் துவாரங்கள் வந்து ஓப்பனா இருக்கும். அப்போ நம்ம என்ன போடுறோமோ வெளியே போகும்போது நம்ம அழுக்கு அதுல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம க்ளோ அப் அடிச்சிட்டோம்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம்னா அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அப்ப நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட்டன், அதாவது அந்த உள்ள இருக்க அந்த ஹோல்ஸ்ன்னு சொல்றது வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்ப அதுக்கு மேல நம்ம மாய்ஸ்சரைசிங் போடும்போது நம்ம ஸ்கின் சாஃப்டா இருக்கும். அதுக்கு மேல நம்ம பிபி கிரீம் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபி கிரீம்ல வந்துட்டு நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், அதாவது SPF 30 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம ஊருக்கு கரெக்டான அளவுல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயில போனா இன்னும் நிறைய சன்ஸ்கிரீன் லோஷன் அது இது ஏதாவது போடணுமான்றது தேவையே இல்லை. நம்ம பிபி கிரீம் மட்டுமே போதும். அது SPF 30 இருக்கிறதுனால நீங்க ஹார்ட்லி நம்ம வெளியே போனா கூட ஒரு மணி நேரம் வெயில நிப்போம், வெயிலே நிக்க போறது இல்ல. அப்ப வெயில டிராவல் பண்றோம், இல்ல ஒரு 20 நிமிஷம் நம்ம வெளியே போறோம் அப்படின்னா, வெயில போறோம், வண்டியில போறோம்னா அந்த டைம்ல அது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட். அது உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. அதே சமயத்துல உங்க ஸ்கின்னோட ஏதாவது கருப்பா இருக்கு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு அது அன்ஈவனா இருக்கு அப்படின்னா கூட அதை சரி பண்றதுக்கும் இந்த பிபி கிரீம் வந்து யூஸ் ஆகுது. அதனால அந்த பிபி கிரீம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும், ஒரு ஃபுல் மேக்கப், அதுதான் அதுல காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபுல் மேக்கப் லுக் அப்படிங்கிறது, ஒரு செலிப்ரேஷனுக்கு நம்ம போனோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்ஸே போதும். இப்போ பாடி லோஷனா இருக்கட்டும், இல்ல கிரீமா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம க்ளோ அப்பா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் தான். அதாவது இந்த வியாமினி அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான, அப்படின்னு ரொம்ப சிறப்பான பிராண்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போறாங்க. அவங்க என்னோட ஃபீட்பேக் என்னவா இருக்கு அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியா வந்து எங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றதோட அர்த்தம் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இப்ப சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து வருது, இல்லைன்னா ப்ராடக்டே யூஸ் பண்ற அளவுக்கு இல்ல. நிறைய பிராண்ட்ஸ், நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அந்த இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. கிரீமே, அது சோப்பு, எதுவா இருக்கட்டும். ஸோ வியாமினி ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரொம்ப அதிகமான அளவுல நமக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கீசோல்ல இருக்க ப்ராடக்ட்ஸ்ல அதிகமான வாய்ப்பு இருக்க ப்ராடக்ட்னு சொன்னா வியாமினி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கீசோல்ல ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு நெயில் பெயிண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அது ஒரு வாட்டி வாங்குவாங்க, அது காலி ஆகணும், இல்லைன்னா வேற ஷேடு வேணும்னா தான் வாங்க போறாங்க. ஆனா வியாமினியோட ப்ராடக்ட்ஸ் அப்படி கிடையாது, நம்ம டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். அப்போ வந்து என்னன்னா, இப்போ சோப் நம்ம டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அது வந்து அது நேச்சுரலாவே அந்த க்ளோ இருந்துட்டே இருக்கு. இப்ப சோப் போடுறதுன்றது நம்ம டெய்லி பண்ண போறது. ஸோ அது டெய்லி சேல்ஸும் ஆக போகுது, கிரீமுங்கிறது டெய்லி யூஸும் ஆக போகுது. அதே மாதிரிதான் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியா நம்ம ப்ரமோட் பண்ண முடியும். அப்போ ஒரு மேக்கப் லுக், இல்லைன்னா ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அழகா இருக்கணும்னு ஆசைப்படாத யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு லிப்ஸ்டிக், ஒரு நெயில் பாலிஷ் போட்டு, ஒரு பிபி கிரீம் மட்டுமே கூட உங்களுக்கு வந்து நீங்க பவுடர் போடலன்னா கூட பிபி கிரீம் மட்டும் போட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு மேக்கப் லுக் வந்து கிடைக்கும். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாமினி ரேஞ்ச்ல எல்லா ப்ராடக்ட்ஸும், கீசோல்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து தினசரியுமே யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கிட்ட இருக்கு. ஸோ காஜல் ஆகட்டும், இல்ல ஐலைனர் ஆகட்டும், இல்ல மஸ்காரா ஆகட்டும், எந்த ப்ராடக்டா இருந்தாலும் தனித்தன்மையோட இருக்கு. அது என்ன தனித்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியாது எந்த எந்த ஒரு பிராண்ட் ப்ராடக்ட்லயும் அவங்க அதை சொல்றாங்களான்னு தெரியாது. இல்லைன்னா நம்ம சொல்ற மாதிரி ஒரு பேரபன் ஃப்ரீ, ஒரு குரூயல்டி ஃப்ரீ, அதாவது அனிமல் டெஸ்டட் கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கும். ஆனா அதை நம்ம தேடி போனோம்னா அதோட விலை இதை விட வந்து 10 மடங்கு அதிகமா இருக்கும். அதுதான் நம்மளுடைய ப்ராடக்டோடைய, நம்மளுடைய கீசோலோட வியாமினி அண்ட் மற்றும் மற்ற ப்ராடக்ட்ஸோடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான விலை கொடுத்துதான் நம்ம அந்த மார்க்கெட்ல இருந்து வாங்குறதா இருக்கும். அதை தேடி போய் வாங்குறவங்க யாரும் இல்ல. பிராண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. லாக்மேன்னு ஒரு பிராண்ட் பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு மேபிலைன் அப்படின்னு ஒரு பிராண்டை பாக்குறாங்கன்னா அந்த பிராண்டை பார்த்துதான் வாங்குறாங்களே தவிர அதுல என்ன இருக்கு இல்லன்றதை யாருமே கவனிக்கிறதும் இல்லை,
கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஆனா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமானது. அது ஒரு நெயில் பாலிஷா கூட இருக்கலாம். அதுல வந்து கெமிக்கல், ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் இருக்க, ஒரு முழுக்க கெமிக்கல் இருக்க ஒரு ப்ராடக்ட் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நெயில் பாலிஷா நான் போடுறது இல்லைன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த காலகட்டத்துல பெண்கள் காலேஜ், ஆபீஸ் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தினமும் மேட்சா, அதாவது ட்ரெஸ் என்ன போட்டிருக்காங்களோ அந்த கலருக்கு மேட்சா நெயில் பாலிஷ் வேணும், அதை போட்டு ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு ரிமூவர் யூஸ் பண்றாங்க. அந்த ரிமூவர் வந்து அந்த அளவுக்கு கெமிக்கல். அதை தொடர்ந்து நம்மளுடைய கையில நகத்தை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஸ்கின் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ நம்மளுடைய கீசோல், நம்ம பிரியங்கா மேடம் யோசிச்சு அதாவது எந்த அளவுக்கு ஒரு பியூட்டி ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம், கரெக்ட், அது தேவையா தேவையில்லையோ, ஆனா அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர், அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ அது சேஃபானதா, பாதுகாப்பான விஷயமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டா. ஏன்னா அது இந்த நெயில் பாலிஷ் கையில வந்த உடனே தான் எனக்கு தோணுன விஷயம் அதுதான். அதாவது 14 ஃப்ரீ தான் கொடுத்துருக்கோம்ல, அதுவே கொடுத்துக்கலாம் இதுலயும் அப்படின்னு அவங்க யோசிக்கல. அதை விடவும் சிறப்பா எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சுதான் இந்த நெயில் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த நெயில் பாலிஷ் வந்து அதை பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் எந்த சந்தோஷம் இருக்கு அப்படின்னா, அது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு தைரியமா நான் யூஸ் பண்ணவோ, இல்ல என் பொண்ணுக்கு கொடுக்கவோ, இல்ல யாரோ ஒருத்தருக்கு அது சந்தோஷமா ஒருத்தர் குழந்தைங்க போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது அது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். சோ அதை வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனில நம்ம இருக்கோம். அதுக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். நம்ம கண்டிப்பா தினமும் நன்றி சொல்றோம். ஏன்னா தினசரி நல்லது பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது, அதே மாதிரி இன்னும் நிறைய சிறப்பா பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். நம்ம பிசினஸ் இல்லாம நம்ம ஆரோக்கியமாவும் இருக்க போறோம், அதே சமயம் அழகாவும் இருக்க போறோம் அப்படின்னும் போது இந்த பொருட்களை உபயோகப்படுத்தி நம்ம நல்லா இருப்போம்.